ஓகே சார். இது வந்து இந்த காய்ச்சல் எனக்கு வந்திருக்கு. இதனால நான் பாதிக்கப்பட்டுருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வந்து அறிகுறிகள் எந்த மாரி காட்டும் சார்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வந்து நீங்க அந்த மாரி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், ஒரு 4, 5 நாள்ல ஒரு ஜுரம் ஆரம்பிக்கும். அந்த ஜுரம் ரொம்ப தீவிரமா இருக்கும். ஹை கிரேடா இருக்கும். கூடவே பயங்கரமான தலைவலிக்கும். இந்த ஏரியாஸ்லாம் நல்லா வந்து ஒரு பெயின் வந்து இருக்கிறது நம்ம வந்து உணரலாம் 1. 3வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கழுத்து வந்து ரொம்ப ரிஜிட் ஆயிடும். கழுத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டா புடிச்ச மாரி இருக்கும். கழுத்த அசைக்க முடியாது. அதெல்லாம் பண்ண முடியாது. அது பேர் தான் நெக் ரிஜிடிட்டின்னு சொல்லுவாங்க. இது 3 தான் இனிஷியலா இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம கண்டுக்காம விடும்போது நம்ம சுயநினைவு குறைய ஆரம்பிச்சுரும். காக்கா வலிப்புன்னு சொல்லக்கூடிய ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சுரும். அப்புறம் நம்ம உயிருக்கே ஆபத்தான நிலைமைக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதோட அடுத்த கட்ட ஸ்டேஜஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே இனிஷியலாவே நம்மளுக்கு ஃபீவரு, தலைவலி இந்த மாரி ஏதாவது இருக்கு அப்டின்னும்போது, ப்ளஸ் கூடவே இந்த மாரி குளிச்சுட்டு வந்தீங்கன்ற மாரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னா, நீங்க உடனே போய் டாக்டர் கிட்ட போயிறது நல்லது. அதே மாரி இந்த ஹிஸ்ட்ரியும் சொல்லணும். என்னன்னா, நான் இந்த மாரி ஒரு குட்டையிலயும், குளத்திலயும் குளிச்சேன் அப்டின்ற ஹிஸ்ட்ரிய நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லனா, நான் கூட என்ன யோசிப்பேன், இது ஒரு டெங்கு காய்ச்சலா இருக்கும், மலேரியா காய்ச்சலா இருக்கும்ன்ட்டு அதுக்கான யோசிச்சுட்டு தானே தவிர, யாரும் வந்து அகாந்தமீபா, மூலக்காய்ச்சல், அமீபா மூலக்காய்ச்சல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. அப்ப கரெக்ட்டான ஹிஸ்ட்ரி சொல்லணும். நான் கேரளாவுக்கு போயிருந்தேன். இந்த மாரி குளிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாரி தலைவலி, ஜுரம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, அப்ப டாக்டர் அந்த ஆங்கிள்ல யோசிக்கலாம். அப்ப அதுக்கு ஏத்த மாரி டெஸ்ட்டுகள் பண்ணலாம். அதுக்கு ஏத்த மாரி கன்ஃபர்மேட்டரி இந்த தண்ணி எடுத்து அத டெஸ்ட் பண்ற வேலைகள்லாம் பண்ணலாம். அதுக்கு ஏத்த மாரி மருந்துங்கள போடலாம். இது எல்லாமே நடக்கும்.